கோவை ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இது சாப்பாடோட சப்பாத்தி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு கோவை ஸ்டைல் சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் தனியா, 4 காஞ்ச மிளகாய், மிளகு 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய், இஞ்சி 1 துண்டு, தேங்காய் கொஞ்சம், தக்காளி 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு மல்லியும் காஞ்ச மிளகாயும் போட்டு வணக்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய், மிளகு, சீரகம் இதையும் சேர்த்துக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். இதை அதுக்குள்ள சிக்கன் குழம்பு நம்ம சாப்பிட்டு வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் சிக்கன்ல மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கோம். இந்த சிக்கனை இதில் போட்டுருவோம். சிக்கனை நல்லா கலந்து வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வச்சுக்கணும். சிக்கன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலாவை அரைச்சிருவோம். நம்ம வணக்கி வச்ச மசாலாவை அரைச்சிருவோம். இன்னும் கொஞ்சம் நைஸா அரைச்சிருவோம்.
மசாலா நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த மசாலாவை அதில் சேர்த்துப்போம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மசாலா வாசம் போகிற வரைக்கும் வேகட்டும். குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கோவை ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இது சாப்பாடோட சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.